ஆன்லைனில் நிறைய பேர் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்க இந்த ரயில்வே ஆப்பை தான் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நானும் ட்ரெயினில் கொஞ்சம் ட்ராவல் பண்ண வேண்டிய ஒர்க் இருந்தனால அதை இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணேன். இந்த ஆப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. இது வந்து ஐஆர்சிடிசிக்கு ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வந்த ஆப் கிடையாது. இது ஐஆர்சிடிசி மேலே பில்ட் பண்ணியிருக்க ஆப். எப்படி சொல்லணும்னா, ஃபுல் என்டையர் இன்ஜினுமே வந்து ஐஆர்சிடிசியோட தான். வெளியே இருக்க ஸ்கின் மட்டும்தான் வந்து ரயில் ஒன்னோடது. மாப்பிள்ளை இவருதா, ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் புதுசாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. மற்றபடி இதில் வேறு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஆர்வேல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அமௌண்ட் ஆட் பண்ணி வச்சுட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஐஆர்சிடிசி ஆப் கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றும் பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. தட்கால் டிக்கெட் புக் பண்ணும்போது நமக்கு ரொம்ப பீக் டைமில் லோட் ஆகும், நமக்கு டிக்கெட் விழாது. அந்த பிரச்சனை மறுபடியும் இதுலேயும் இருக்குது. இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, தட்காலில் டிக்கெட் புக் ஆனதுக்கப்புறம் அமௌண்ட் எடுத்துட்டாங்க, ஆனால் எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல. புக் ஆகிடுச்சா புக் ஆகலையா, ஐஆர்சிடிசியாவது அட்லீஸ்ட் சொல்லிடுவாங்க, லாஸ்ட் டிரான்சாக்ஷன் கேன்சல்னு சொல்லிடுவாங்க. இதில் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. லாஸ்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தோன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் காமிக்குது. பேமெண்ட் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த பேங்க் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ அமௌண்ட் தான் எடுத்துட்டாங்களே, டிக்கெட் வந்துடும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். கடைசி வரைக்கும் டிக்கெட் வரல. சரி, எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு, எதுக்கும் ஐஆர்சிடிசி ஆப்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிரான்சாக்ஷன் கேன்சல்டு அப்படின்னு நல்லா காமிக்குது. வந்து பெட்டராக நம்ம ஐஆர்சிடிசி ஆப்பே யூஸ் பண்ணிட்டு போகலாம். இதில் வந்து ஒன்றும் பெரிய அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல.